இது இருக்கு சார். சார் என்னங்க, நான் ஒரு குறிப்பிட்ட ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து முழுசா 24 மணி நேரம் ஆச்சு. என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க? ஓ, போலீஸே கேள்வி கேட்பீங்களோ? தவறுமா, இந்த ஸ்டேஷன் ஒன்றும் உனக்கு சொந்தமானதில்லை. உன்ன மாதிரி 1000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேரம் இருக்கும்போது உன் கேஸ் எடுத்து பார்க்குறேன். புரியுதா? சார், மத்த கம்ப்ளைண்ட்டும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் ஒன்னா சார்? அவன் என் வண்டியை உடைச்சிருக்கான். பத்தா குறைக்கு என்னை ஏதாவது பண்ணிடுவேன் வேற மிரட்டிட்டு போயிருக்கான். நேத்து சாயங்காலம் என்னடானா, நான் அவன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக எங்க வீட்டுக்கு வந்து எங்களையும் மிரட்டுறான். யோ, என்ன அது புது தலைவலி? தெரியல சார். அது மட்டுமா, தைரியமா என் வீடு புகுந்து பொருள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிருக்கான். என் தம்பியை கூட அடிச்சிருக்கான். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா சார்? இப்ப என்னம்மா, வீடு புகுந்து பொருளெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கான்னு சொல்லி வேணா ஒரு புது கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. யோ ரைட்ரு சார், ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க. சரிங்க சார். சார், சாதாரணமா ஒரு லேடியை டீல் பண்ற மாதிரி என்னையும் டீல் பண்ணி அனுப்பிடலான்னு நினைக்காதீங்க சார். நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஏற்கனவே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 24 மணி நேரம் ஆச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? RTI போட்டா நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க எதுவும் பண்ணல அப்படின்னா நேரா SP ஆபீஸ்க்கு போய் உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பரவாயில்லையா? அப்பையும் வேலைக்காகல அப்படின்னா SP ஆபீஸ் முன்னாடி நான் உண்ணாவிரதம் இருப்பேன். நீங்க அந்த கதிரை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். ஓ, இது பெரிய தலைவலியா இருக்கே. ஏமா அப்படி வந்து உசுர வாங்குறீங்க? அந்த பையன் பெரிய இடம்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு வேணா பயமா இருக்கலாம், எனக்கு எந்த பயமும் இல்ல. இப்ப நீங்க அவனை உடனே அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்து நான் என்ன செய்வேன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். சார் வேணாம் சார் வம்பு. இது சோசியல் மீடியா காலம் சார். அந்த பொண்ணு ஏதாவது ஏடா குளமா செஞ்சு வச்சிருச்சுன்னா உலகம் முழுக்க நம்ம பேரத்தை நாரி போவோம். அவ்வளவுதானம்மா? சரிம்மா, இப்ப போய் உடனே நாங்க அரெஸ்ட் பண்றோம். ஆனா அதுக்கான பின்விளைவை நீ தான் அனுபவிக்கணும். பாத்துக்க. யோ கான்ஸ்டபிள் சார், வண்டி அடியா. ஓகே சார். ஏமா என்னம்மா நீ தேவையில்லாம